பக்ரீத் ஸ்பெஷல் தோல் ரொட்டியும் கூடவே அவியக்கறியும் இந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கின் மாதிரி சாஃப்டாக இந்த சப்பாத்தி இருக்கிறதால இதுக்கு தோல் ரொட்டின்னு பேச்சு உலகத்தில் பேர் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். தோல் ரொட்டி மற்றும் அவியக்கறி ரெண்டுமே ரொம்ப ஈஸியான அதே நேரத்தில் டேஸ்டியான காம்பினேஷனுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தோல் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோல் ரொட்டிங்கிறது அரிசி மாவில் செய்கிற சப்பாத்தி தான். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கூடவே தேவையான உப்பு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 1/2 கிலோ அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடலாம். மாவு சூடு குறையிற வரைக்கும் கரண்டியால் நல்லா பிசைஞ்சு விட்டு சூடு ஆறுனதும் கைகளால் பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுக்கு மாவு பிசைகிறப்ப கொஞ்சம் போல் பழைய சாதத்தை மாவில் கலந்து பிசைஞ்சால் சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக வருங்க. உருண்டை பிடிச்ச மாவை சப்பாத்தி கட்டையால் நீட்டிக்கலாம். அழகாக ரவுண்ட் ஷேப் வேணும்னா ஒரு டப்பா மூடியால் அச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படியே சப்பாத்தி கல்லில் போட்டு 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தால் தோல் ரொட்டி ரெடிங்க. அடுத்ததாக அவியக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுத்தமாக கழுவி எடுத்த 1 கிலோ மட்டனை ஒரு குக்கரில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அஞ்சு விசில் வந்ததும் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டனில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி முழுசாக ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். மட்டனில் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமான அவியக்கறி ரெடி. மசாலா பொருட்களை எதுவுமே சேர்க்காமல் உப்பு மிளகு தூள் மஞ்சத்தூள் மட்டுமே சேர்க்குறதால 10 நாட்கள் வரைக்கும் கூட கெடாமல் சூடு பண்ணி சாப்பிட்லாம். ஒரு தடவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் அவியக்கறியை மறக்க மாட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.